சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா இரு. என்ன தம்பி? நான் அப்பாவுக்காக அங்க பிரதட்சணை பண்ண போறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஏன்பா வீட்ல இருந்து யாரும் வரலையா? இல்ல, நான் அங்க பிரதட்சணை பண்றது வீட்ல யாருக்கும் தெரியாதுமா. அப்படியே தம்பி? சரி வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க வாங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு இதெல்லாம் பண்ற? ஆமா, அந்த அம்மா அக்காலாம் எங்க? அந்த அம்மாவை நான் எப்பவோ அனுப்பிச்சிட்டேன். சரி வா, நேர்த்தி கடன் ஆரம்பிக்கலாம். சரி. ஆமா, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற? உனக்காக. என்ன சொல்ற? ஆமா, என் அத்தை மாமாக்காக நீ இவ்ளோ தூரம் பண்ற. உனக்காக நான் இத கூட பண்ணக்கூடாதா? உன் நேர்த்தி கடன்ல நானும் பங்கெடுத்துக்கணும்னு தான் இத பண்ண. நீ பண்ணத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் இப்படி கஷ்டப்பட்டு பண்ணத எந்த காரணத்தை முன்னிட்டும் வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. ஆமா, நீ நல்லதெல்லாம் தெரியாம பண்ணுவ, கஷ்டத்தை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏத்துப்பியா? அப்படியெல்லாம் இல்ல. எங்க அப்பா அம்மாக்காக தானே பண்றேன். அவங்க இல்லாம இந்த பாண்டி இல்ல. இப்போவும் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வாமா,
நம்ம சௌந்தர்யா வீட்லயே போய் பேசிட்டு வரலாம். எப்படியாவது அவர் வெளியில கொண்டு வரணுமா? வாமா. இல்லடி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு சம்மதி வீட்ல இப்படி பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கம்மா. அம்மா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நல்லவங்க கூட கெட்டவங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாமா, நம்ம போய் பேசிட்டு வரலாம். என் கண்ணீரை பார்த்தாவது அவங்க மனசு கொஞ்சம் மாறுவாங்கல்ல. வா. மா, லாவண்யா சொல்ற மாதிரி போய் கேட்கலாமே. எதுக்கு எடுத்தாலும் சம்மந்தி சம்மந்தி, அவங்க நல்லவங்க, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல. இப்போ இவளுக்காக போய் அங்க கேட்டு பாரு. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளுக்கும் தெரியும்ல. வாங்கம்மா. ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா, நாங்க உன்கிட்ட கோவிச்சிட்டு இருக்கலாம். நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்படி மாமாவை தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சௌந்தர்யா. அத்தை, மதி, இந்த சிச்சுவேஷன்ல உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியலமா. பரவாயில்ல அத்தை, நீங்க முதல்ல உள்ள வாங்க. இருக்கட்டும் மதி. லாவண்யா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் என்கிட்ட 2 லட்சம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப கூட நான் இந்த பணம் ஏது, இவ்ளோ பணம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நான் ஒருத்தங்கிட்ட பெட்டு கட்டினேன், அதுல அவன் தோத்துட்டான், அதுல கிடைச்ச பணம்னு சொன்னாரு. ஆனா இப்படி எல்லாம் நடக்க போகுது, எதுக்காக தான் பணம் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவர் இப்படி உள்ள போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னே சரியா தெரியல. மாப்பிள்ளை ஜெயிலுக்குள்ள போயிட்டு பணம் கொடுத்தாங்கன்னு போய் சொல்லுவாரா? அதுவும் கஷ்டமா தான் இருக்கு. மா, சௌந்தர்யா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மாமாவை வெளியில கொண்டு வரணும். நீ கொஞ்சம் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசு. நாங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டோம். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். அவங்க பணம் கொடுத்தது உண்மைதான். அந்த பணத்துக்கு நகை கூட எடுத்துட்டு வந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க. சௌந்தர்யா, அந்த பணத்துல வாங்கின நகைதான் இந்த. இத உன் அத்தை கிட்ட கொடுத்துட்டு என் புருஷனை விட்டுட்டு சொல்லு. இத புடி. என்னம்மா இது?